வெல்கம் டு ரிஷேஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயரும் இந்தியா, குடியரசுத் தலைவர் பெருமிதம். ஸோ நவம்பர் 26 வந்து ஒவ்வொரு வருஷம் கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணிகிட்டே வரோம். இதை வந்து 2015 நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இந்த செலிப்ரேஷனில் தான் குடியரசுத் தலைவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போது இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமி, ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி தற்போது இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இருக்குது. ஸோ இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6% இருக்குது. எக்கனாமிக் க்ரோத் வந்து 6% இருக்குது. தென் தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிக்கு உடனடி தடை இல்லை உச்சநீதிமன்றம். ஸோ எஸ்ஐஆர் கண்டினியூ ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க, தடை இல்லைங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அண்டு அதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் அண்ட் அதே மாதிரி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை எல்லாமே பார்க்குறதுக்கு அதிகாரம் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டிகல் 324 பிரகாரம் அதிகாரம் இருக்குங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. தட் சம வேலைக்கு சம ஊதியம், ஸோ இது வந்து ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட், இந்த சட்டத்தை வந்து 1976 கொண்டு வந்தாங்க. அண்டு டிபிஎஸ்பிலையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சென்னை மெட்ரோவுக்கு சர்வதேச போக்குவரத்து திட்ட விருது கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோ சர்வதேச போக்குவரத்து திட்ட விருது. தென் எடிட்டோரியல் பேஜ். ஸோ இதில் கான்ஸ்டிடியூஷனல் டே பற்றி தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அடாப்ட் ஆகும்போது, அதாவது நவம்பர் 26 அந்த டைமில் வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 35 crores 35 கோடி தான் இருந்துச்சு. உலக மக்கள் தொகை அந்த டைமில் வந்து 250 கோடி இருந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 14% தான். ஸோ இப்போ வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் மிக அதிக அளவில் கூடியிருக்கு. அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசத்தோடைய பாப்புலேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தோடையும் பாப்புலேஷன் ஸ்பெயினில் கம்மி. சில யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதை இதில் சொல்லியிருக்காங்க. அண்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்ம கொண்டு வரும்போது மொத்தம் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதுக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுனால, அந்த பிரிவினைனால மொத்த மெம்பர்ஸ் வந்து 289 குறைஞ்சிடுச்சு. ஸோ 11 டைம்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கூடினாங்க. 167 நாள் இந்த நிர்ணய சபை, மொத்தம் 11 டைம்ஸ் 167 நாள் இதை கூடியிருக்காங்க. நிறைய நாடுகள்கிட்டேருந்து இந்த கான்ஸ்டியூஷனை பாரோ பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் ஆர்டிக்கல் அந்த டைமில் டோட்டல் 395 ஆர்டிக்கல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய சமச்சீர் புக்கில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் நான் ரிவைஸ் பண்ணேன். தென் உயிரிழந்த நபர்களின் 2 கோடி ஆதார் எண்கள் நீக்கம், UIDAI நடவடிக்கை. இதில் UIDAI இந்த அமைப்பை பற்றி சொல்கிறாங்க. இந்த அமைப்பை வந்து 2009 மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு தான் இந்த UIDAI கொண்டு வந்தாங்க. இதோடைய ஃபுல் ஃபார்ம் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்டம் சார்ந்த ஒரு அமைப்பு. இந்த சட்டம் வந்து 2016 கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம் பார்த்திங்கன்னா ஆதார் ஆக்ட். ஸோ தற்போது வந்து ஆதார் ஆக்ட் பிரகாரம் தான் இந்த UIDAI அமைப்பு இயங்கிட்டுருக்கு. தென் அரிய புவி காந்தங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க ரூபாய் 7280 கோடிகள் திட்டம். ஸோ இதில் இந்த புவி காந்தங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து சைனா கிட்டேருந்து தான் இந்தியா வாங்கிட்டே இருக்குது. ஸோ சைனா வந்து பார்த்திங்கன்னா சில இம்போர்ட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்தியாவில் இதில் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக 7250 கோடிகள் திட்டம் வகுத்திருக்காங்க. இதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் அண்டு பாலி மெட்டாலிக் நூடல்ஸ் இதை வந்து ஓஷன் ஃப்ளோரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் மத்திய அரசாங்கம் சில முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஸோ தற்போது வந்து இந்த புவி காந்தங்கள் இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கான முயற்சியை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென்
2030 காமன்வெல்த் போட்டிகள் இந்தியாவில் அகமதாபாத்தில் நடக்க போகுது, குஜராத் அகமதாபாத்தில். இந்த காமன்வெல்த் போட்டியை பொறுத்த வரைக்கும் 1930 இந்த கேம்ஸை கொண்டு வந்தாங்க. காமன்வெல்த் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 52 நேஷன்ஸ் இருக்குது. பட் இந்த காமன்வெல்த் கேம்ஸில் பார்த்திங்கன்னா 72 நாடுகள் பங்கேற்பாங்க. ஒரு 15 முதல் 17 கேம்ஸ் இதில் நடைபெறும். ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் 2030 இந்தியாவில் நடைபெற போகுது. 2026 பார்த்திங்கன்னா கிளாஸ்கோவில் நடைபெற போகுது.